thank the many Vidwans and dignitaries on and off the dais, and each one of you present here for honoring us by participating in this evening's book launch. We are delighted to inform you that Sri Murali of Sri Krishna Sweets is bringing out Sangeeta Saujanya in Tamil called Bedam Illa Nadam on the coming Anusham Nakshatram, December 27, 2024, as an additional dedication at the divine feet of Mahaperiyava at Kanchipuram. We now request Srimati Vishakha Hari to propose the vote of thanks. Namo Namah Sadgurubhyaha Sadgurubhyo Namo Namaha. Namo Namah Sadgurubhyaha Sadgurubhyo Namo Namaha. இது ரொம்ப ஒரு ஓவர்வெல்மிங் மொமெண்ட். சுதாராணி ஆண்டி சொன்ன மாதிரி என் கண்ணில் இப்போது ஆனந்த பாஷ்பம் இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரியவர்கள்லாம் ஒத்தரை கூட பிடிக்க முடியாதுங்கிற இத்தனை பெரியவர்களும் சேர்ந்து ஆன் த டயஸ் அண்ட் ஆஃப் த டயஸ் ஃபார் திஸ் இவெண்ட் வந்திருக்கிறதே அந்த தெய்வ சங்கல்பம், தெய்வத்தினுடைய அனுகிரகம். ஒவ்வொருத்தருமே இதில் மேதாவி. அதில் ஒரு கூப்பிட்டதுமே நாங்கள் வரோன்னு ஸோ மெனி பீப்புள். அது எல்லாமே நெய்வேலி சார் சொன்ன மாதிரி அந்த சௌஜன்யம் தானாக இறைவன் கொடுக்குறார். இந்த ஒரு தார்மிக் பர்பஸ், ஒரு நோபல் காஸ், ஒரு லார்ஜர் பர்பஸ், ஒரு பெரிய ஒரு சிறந்த நோக்கம் ஒன்று இருக்குது அப்படின்னா எல்லாருமே அந்த தேரை ஒத்தராக இழுக்க முடியாது இல்லையா? அதை எல்லாருமே இழுப்போன்னு எல்லாம் யார் இழுக்கிறாங்கிறது முக்கியம் இல்லை, தேர் நகரணங்கிறது தான் முக்கியம். அதனால ஒரு தேர் மாதிரி மலை மாதிரி லால்குடி சார் சொல்லுவார் எப்போவுமே, ஆர்ட் இஸ் வெரி லார்ஜ். அந்த சங்கீதம்ங்கிறது ரொம்ப பெருசு, நம்மெல்லாம் ரொம்ப சிறுசு. நம்மளை பெருசாக்கி சங்கீதத்தை சிறுசாக்கிடக்கூடாது. சங்கீதம் பெருசாகி நம்ம ரொம்ப சின்னவாளாக இருக்கணும். நம்ம வருவோம் போவோம் மறைவோம் எவ்வளவோ பேர் வந்திருக்கார்கள் போயிருக்கார்கள். ஆனால் அந்த கர்நாடிக் மியூசிக்குங்கிற அந்த வற்றா நதி ஜிலுன்னு ஓடணுமே தவிர கண்டாமினேஷனோ பொல்யூஷனோ அதில் குளிக்கலாமா வேண்டாமாங்கிற சந்தேகமே வரக்கூடாதுங்கிற எண்ணத்தோடு தான் இதை பெரியவா ஸ்ரீ காஞ்சி பெரியவா விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஒரு நாளைக்கு எனக்கு ஃபோன் வந்தது. சாஸ்திர சரணியோடைய பிரின்சிபல் மேனேஜர் பிலஹரிஜி சம்டைம் அரவுண்ட் ஜூன் சாஸ்திர சரணியோட சம்பிரதாய பாடசாலை, பெரியவாளோட பாடசாலை ஃபார் கேர்ள்ஸ், இந்தியன் கல்ச்சரை சொல்லிக் கொடுக்கறதுக்குன்னே அந்த குழந்தை எல்லாமும் இன்றைக்கி வந்திருக்கு. இப்போ பிலஹரிஜி ஃபோன் பண்ணி சொன்னால், பெரியவா அவங்கள ஒரு புக்கை எழுத சொல்லியிருக்காங்க. ஒன்றுமே புரியல, என்ன புக்கு, எதை பற்றி? சங்கீதத்தை எழுத பற்றி. நான் எழுதுறதுக்கு ஒரு ஆளே இல்லை. பெரிய மகா மேதாவிகள்லாம் இருக்கா, வித்வான்கள்லாம் இருக்கா, சங்கீத நூல்களும் எவ்வளவோ இருந்திருக்கு. இனிமேல் நான் ஒன்று எழுதி ஒன்று கான்ட்ரிபியூட் பண்ணணுங்கிறது ஒன்றுமே இல்லை. அப்போ சொன்னதை நான் சொல்லிட்டேன். உங்களை சங்கீத சௌஜன்யத்தை பற்றி எழுத சொன்னால் ஆல் இன்க்ளூசிவிட்டி ஆஃப் கர்நாடிக் மியூசிக், நீங்கள் எழுதுறலாம் இல்லையாங்கிறதெல்லாம் தெரியாது, சொன்னதும் உங்களுக்கு நான் தெரிவிச்சுட்டேன். இனிமேல் நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. மியூசிஷியன்ஸ் வித்வான்களெல்லாம் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுப்பா அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டா. ஏக்கு என்ன பண்ணுறது, வேர் டு ஸ்டார்ட், ஹவு டு ஸ்டார்ட், எழுதணுமா, வை டு ஸ்டார்ட்? நான் ஒரு ஆளா? பெரிய ஜாம்பவான், ஹனுமான், அங்கதன், நலன், நீலன், மைந்தன், திவிதன்லாம் இருக்கும்போது ஒரு அணில் சேத்து பந்தனம் பண்ணித்தான். அந்த கதையா இவாள்லாம் எவ்வளோ பெரிய மேதாவிகள்லாம் இருக்கும்போது நோ திஸ் இஸ் த நீட் ஆஃப் தி ஆர்னு சொல்லிட்டா. அப்படின்னோடனே சரி, சாதுர்மாசியம் வருது, வெறும் கையாக போக வேண்டாம், நான் இப்போ எழுதின்னு போக வேண்டியது ஆப்பிளோ ஆரஞ்சோ இல்லை, சாப்டர் 1 நாதத்தை பற்றி எழுதின்னு போவோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ரொம்ப வேண்டிய ஆப்தர்களோட தான் நாதத்தை பற்றி எழுதின்னு, பெரியவா நீங்களை என்ன புக்கை எழுத சொன்னேலாமே, அது என்ன புக்கு, எதை பற்றி, நான் என்ன எழுதணும், எதுக்காக எழுதணும், எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு தெரிவிக்கும் போது தான் இந்த சாப்டர் 1 கொடுத்து நாதத்தை பற்றி என்னென்ன இருக்கோ, தியாகராஜ சுவாமி என்ன தெரிவிக்கிறாரோ, சங்கீத சாஸ்திரங்களில் என்ன இருக்கோ, இதை நான் வெறுமா ஒரு சாப்டர் 1 நான் எழுதியிருக்கேன். இப்படி பார்த்தார், இதோ பாருமா, ஒன்றும் புதுசாக எழுத வேண்டாம், ஏற்கனவே இருந்த பிளேட்டன்ட் ட்ரூத், உண்மையை வெளிச்சம் போட்டு காண்பி. ஏதோ 2 சம்பவங்கள் நடக்கக்கூடாதது நடந்ததுன்னா அதுதான் உண்மைன்னு ஊதி அவுட் ஆஃப் ப்ரப்போர்ஷன் ப்ளோ பண்ணி அந்த எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் நார்ம்ஸாக காமிச்சு, நார்ம்ஸ் எல்லாம் எக்ஸப்ஷன்ஸாக காமிச்சு,
கலைக்கப்படுற இந்த சொசைட்டியில் உண்மையாக எடுத்து சொல்லு. நீ ஒன்றும் புதுசாக பண்ண வேண்டாம், இருக்கிறத எடுத்து சொல்லு. மகாபெரிவாளுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் முஸ்லிம் வித்வான்கள், இஸ்லாமிய வித்வான்கள் எல்லாம் வந்து மகாபெரிவாள்கிட்ட நாத சங்கீத சமர்ப்பணம் பண்ணலையா? இல்லை அந்த ஜாதி இந்த ஜாதின்னு எந்த பேதமும் இல்லாத எத்தனையோ பேர், ஏன் மேண்டலின் ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய யாராவது அவர் என்ன ஜாதின்னு இது வரைக்கும் எனக்கு கேட்டதா எனக்கு தெரியலை. அருணகிரிநாதர் திருப்புகழ் கற்றுக்கும் போது நம்ம அவர் என்ன காஸ்ட்டு அப்படின்னு கேட்டு எந்த ஸ்டூடெண்ட்டும் பாட்டு கற்றுண்டதா எனக்கு தெரியலை. யாருமே இது வரைக்கும் கம்போசரோ இல்லை அந்த ஆர்டிஸ்டையோ ஒரு ஜாதியோ ஒரு மதத்தையோ பார்த்ததே கிடையாதுங்கிற உயர்ந்த பண்பாடுடைய நாடு நம்ம பாரத தேசம். ஆனரபிள் ஹைகோர்ட் ஜட்ஜ் சொன்ன மாதிரி மியூசிக்குங்கிறது ஒரு பெரிய விஷயம். இப்போ இந்த சங்கீத சௌஜன்யாங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை. திஸ் புக் இஸ் ஆல் அபவுட், ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான எக்ஸாம்பிள் இருக்குது. எல்லா மதத்தினருக்கும் சம்பிரதாய சங்கீதத்தில் உரிமை உண்டு, எல்லா ஜாதியினருக்கும் உண்டு. இது ஜாதியோ மதமோ காஸ்ட் க்ரீடு ரிலிஜன் ஜெண்டர் எதையும் பார்க்காம நாதம்ங்கிற பிரம்மத்தை அடையறதுக்கான ஒரு அழகான நாதோபாசனைங்கிற பாதை. இந்த நாதோபாசன பாதையை பின்பற்றி தான் தியாகராஜர், புரந்தரதாசர், கர்நாடக தாசர்கள், பத்ராச்சல ராமதாசர், மராத்தா சந்துக்கள், உத்தரப்பிரதேச அஷ்டச்சாப் கவிகள், பாரத தேசம் பூரா இருக்கிற அத்தனை செயின்ட் கம்போசர்ஸும் நாதோபாசன மூலமாக அந்த பிரம்மத்தை நாதலோலுடை பிரம்மானந்தமே மனசா அப்படின்னு ஒரே சாய்ஸ். இந்த நாதம்ங்கிற அந்த அதுக்கு நம்ம சாகித்யம் கொடுக்காத போனாலும் கா கமகா கமகசா இதுவே டிவைன் தான். அதுக்கு நம்ம சாகித்யம்னு ஒன்று தனியாக கொடுக்கணுங்கிறதே இல்லை. அதனால தான் நாத தனுமனிஷம் சங்கரம். அது சாகித்யம் கொடுத்தாதான் டிவைனா, அது ராமர் மேலே இருந்தால் தான் டிவைனா, சிவன் மேலே இருந்தால் தான். நம்மளோட சம்பிரதாய சங்கீதம் ஒவ்வொரு ஸ்வரமுமே டிவைன் தான். அந்த நாதமே தனு மனிஷம் சங்கரம் மனசா சிரசா நமாமி சாமவேத நிகமோத்தம சாமவேத சாரம் வாரம் வாரம். சாமவேதம்லேருந்து அதோட ரூட்ஸ் எப்படி. அதனால் சாப்டர் 1 இது வந்து இந்த புக்கு வந்து என்னோட கான்ட்ரிபியூஷன்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். இதை வெறுமை எழுதிட்டு அத்தனை பேர்கிட்ட காண்பிச்சிருக்கேன். இது வந்து ஸ்டார்டிங்லேருந்து குமரேஷ்ஜி எனக்கு அவர் வந்து பெரியவாளுடைய ஃபாலோவர், அதனால வயலினிஸ்ட் கணேஷ் குமரேஷ் அவளில் குமரேஷ்ஜி எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரிலாம் இருந்திருக்குன்னு இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் ஆங்கிள்லேருந்தும் சொல்லுவார். அந்த மாதிரி நிறையா வித்வான்கள். அப்புறம் இதை எழுதின அப்புறம் ஜிஜிஆர் கிருஷ்ணன் சார்கிட்டையும் விஜய் அக்கா கிட்டேயும் லால்குடி விஜயலட்சுமி அவளுக்கு இன்னைக்கு கச்சேரி இருக்குது, அதனால் வர முடியல. லால்குடி விஜயலட்சுமி அக்கா வந்து வேர்ட் டு வேர்ட் பார்த்து இதில் நிறைய விஷயம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நானே நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கக்கூடியதாக இருந்தது. பட் எக்ஸப்ஷன்ஸ்லாமும் ஆட் பண்ணணும். எந்த 2-3 எக்ஸப்ஷன்ஸை வச்சு எல்லாரும் வாதாடுறாலும் அதையும் நம்ம தெரிவிக்கணும். நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்தா அதில் விஜயலட்சுமி அவர்களும் லால்குடி ஜிஜிஆர் கிருஷ்ணன் அவர்கள், ஏன்னா நம்ம ஏதாவது எழுதிட்டு தத்து பித்துன்னு ஏதாவது உளறி எழுதிடக்கூடாதேன்னு எனக்கு ஒரே கையெல்லாம் நடுக்கும். பேசிடலாம். ஒரு புக்கை எழுதுறதுங்கிறது ஒரு கல்யாணம் பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லுவா, புக்கை எழுதிப்பார் அப்படிங்கிறத சேர்க்கணும். அதை அப்போது வந்து நெய்வேலி சார்கிட்ட கொடுத்தேன். எல்லாம் சரியாக இருக்கான்னு எனக்குள்ள ஒரு பயம். எல்லாம் சரியாக இருக்குது, ரொம்ப கரெக்டாக இருக்குது, ஏதாவது தப்பான ஒரு விஷயம் இருக்கக்கூடாதுன்னு. அப்புறம் ப்ரூஃப் ரீடிங் நிர்மலா வரதராஜன், அவள் வந்து என்னோட ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சின்ஸ் த 5 years ஆஃப் இன்செப்ஷன் ஆஃப் விஜய் ஸ்ரீ ஸ்கூல். நிர்மலா ஹாஸ் பீன் எவ்ரிதிங் டு மீ. அவள் வந்து நான் பிருந்தாவனத்தில் ராசோத்சவம், ஐ டென்ட் லெட் ஹர் ஸ்லீப். ராத்திரி பூரா உட்காந்து ப்ரூஃப், ஏன்னா திஸ் ஹஸ் சம்ஸ்கிருதம் தமிழ் டிரான்ஸ்லிட்ரேஷன், இதில் எவ்வளோ ப்ரூஃப் கரெக்ஷன் பண்ணாலும் திரும்பியும் எரர்ஸ் கண்டுபிடிச்சுட்டே இருப்போம். இது கொடுத்து பால்காட் ராம் பிரசாத் கிட்ட கொடுத்தேன். இஸ் அ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் சின்ன வயசுலேருந்து. இது கொஞ்சம் படிப்பா, என் தம்பி மாதிரி அவன் நல்ல படிப்பான்னு படித்து முடிச்சுட்டு பதிலே இல்லை. என்ன ராம் பிரசாத் உனக்கு பிடிக்கலையான்னு, கெரசினையும் வாட்டரையும் கலக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்கு ஒன்றுமே புரியல, இதில் இருக்கிற 99% எனக்கு புரியவே இல்லையே அப்படின்ன உடனே என்ன பண்ணணும் இப்போ என்ன புரியணும்னா, சாப்டர் 2 சாப்டர் 1 போடு, மற்றதெல்லாம் தானே புரியும். என்னென்னமோ சொல்கிறானே சொல்லிவிட்டு கான்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆர்ட் அண்ட் ஹார்ட் அப்படிங்கிற சாப்டர் 2 முதல்ல எடுத்து போட்டு அப்புறம் நாதம்ங்கிறத எடுத்து போட்டோடனே ஐ அண்டர்ஸ்டுட் தட் சிங்கிள் சென்டென்ஸோட மீனிங் கம்ப்ளீட்டாக அந்த நெரேட்டிவ் செட் ஆகிடுது. அந்த கான்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆர்ட் அண்ட் ஹார்ட்டுங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சிடும். அந்த சங்கீதம்ங்கிறது சௌஜன்யம் எப்படி ஏற்படுத்தும்னு.
ஸோ தட் ஒன் சென்டென்ஸ் ஆஃப் ராம் பிரசாத் மேட் அ ஹியூஜ் இம்பேக்ட் ஆன் திஸ் ஹோல் புக். ஸோ அது எப்படி அந்த சௌஜன்யத்தை கொண்டு வருது. அப்புறம் அந்த நரேட்டிவ் செட் ஆகி அப்பா பிரமாதமாக வந்துடுத்து போல இருக்குன்னு நினச்சிட்டு வைத்திய சுப்பிரமணியம் ஜி தான் இனாகரல் ஃபங்க்ஷனுக்கு, இந்த ஹோல் ஃபங்க்ஷனுக்கு அவர் தான் இன்சார்ஜ். அவர்கிட்ட கொடுத்தா ஃபார்மேட்டிங் நல்லா இல்லை, நல்லாவே இல்லை ஃபார்மேட்டிங். ஃபார்மேட்டிங்னா எனக்கு தெரிஞ்ச ஃபார்மேட்டிங்லாம் சென்டர் ஜஸ்டிஃபிகேஷன், லெஃப்ட் ஜஸ்டிஃபிகேஷன், ரைட் ஜஸ்டிஃபிகேஷன். நான் 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் எல்லாம் படித்தது அதுதான். லெஃப்ட் ஜஸ்டிஃபிகேஷன், ரைட் ஜஸ்டிஃபிகேஷன். ஃபார்மேட் சரியாக தானே இருக்கு சார். ஃபார்மேட் இல்லை, ஃபார்மேட்டிங் சரியா இல்லைன்னு. அப்பையும் நான் சொன்னேன் ஃபார்மேட்டிங்னா என்னன்னு புரியலையே. அவர் 2-3 புக்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு பார்த்தார். பிரமாதமான சாஸ்திரா பப்ளிகேஷன்ஸ், பராசரன் சாரோட புக் அனுப்பிச்சு பார்த்தாலும் இந்த ஒன்றுமே புரியல. டிங் இன்னும் புரியலை. அது டிங்குன்னு அடிக்கணும். அப்போ என்ன பண்ணால், நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க, நீங்கள் புக்கை எங்கிட்ட கொடுங்க, நான் பண்ணித்தரேன் ஃபார்மேட்டிங்னு பார்த்தா வந்தால் இந்த புக்கில் ஒவ்வொரு லோகோலையும் அண்ணானுடைய ஃபோட்டோ, பெரியவா ஃபோட்டோ, லால்குடி சார் ஃபோட்டோவோட அந்த லோகோவில் சங்கீத சௌஜன்யான்னு ஒரு நோட்டு போட்டு அந்த அழகுப்படுத்தி பேஜ் நம்பர்லேருந்து ஆரம்பித்து அந்த சப்தஸ்வராவோட நோட்ஸோட ஒவ்வொரு பேஜும் அழகுனா அழகு, அந்த ஈஸ்தட்டிக் பியூட்டி. அப்போ தான் அந்த ஃபார்மேட்டிங் வந்து டிங்குன்னு ஒழுங்கும். அப்போ தான் எனக்கு அடிச்சுது. திஸ் புக் இஸ் as well as his creation, as good as mine. Vaidya Subramaniam sir has to take the entire credit for the formatting and the entire layout. அப்போது அவர் அது ஒரு பக்கம் போக, இன்னொரு பக்கம் வந்து ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி சார் சொன்னார், இது வந்து தமிழில் தான் பண்ணணும் முக்கியமாக. அதுக்கு வந்து நீங்கள் ஒரு டைட்டில் சொல்லுங்க. பாரதி திருமகன் உடனே அவள் வந்து முதல்லேருந்தே ஷி வாஸ் வெரி எக்ஸைட்டட் அபவுட் திஸ் புக். அப்போ ஸ்ரீமதி பாரதி திருமகன் சொன்னால், பேதமில்லா நாதம்னு பேர் வச்சுக்கோங்கோ, அதுதான் சங்கீத சௌஜன்யாவுக்கு பொருத்தம். ஸோ இது எல்லாமே நான் வந்து கிட்டத்தட்ட எல்லா மியூசிஷியன்ஸோட புக்ஸ்ன்னு நான் சொல்லணும். திஸ் இஸ் நாட் மை புக் அட் ஆல். It is the book by musicians, by all the great brains behind it, and all of them together. As Neyveli sir சொன்ன மாதிரி, ஜிஜே கிருஷ்ணன் சார் சொன்ன மாதிரி, நான் ராஜ்குமார் பாரதி சாரோ, மோகன்தாஸ் சாரையோ, பாரதி திருமகன் அவளையோ பேச இன்னைக்கு சொல்லலை. ஏன்னா அவள் வந்து நாளையிலேருந்து பேனல்ஸில் எல்லாரும் பேச போகிறா. ஃப்ரம் டுமாரோ இது சங்கீத சௌஜன்யாங்கிறது புக்கு மட்டுமா இருந்ததுன்னா யூஸ்லெஸ். இது ஆக்ஷனில் நம்ம காமிக்கிறோமா, நம்ம எல்லார்கிட்டையும் சமமாக இருக்குமா, அதை நாளை கார்த்தால 7:30 மணிலேருந்து ஸ்டேஜில் நம்ம பார்ப்போம். நாளை கார்த்தால 7:30 மணிக்குலேருந்து 60 நாதஸ்வர வித்வான்ஸ் அண்ட் தமிழ் வித்வான்ஸ் SRGS மோகன்தாஸ் அவர்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கார். 60 நாதஸ்வர வித்வான்கள் இங்கே பத்மாவதி தாயார் கோவில்லேருந்து வாணி மஹாலுக்கு வாசித்து வரப்போகிறா. அப்போது நம்ம ஆனர் பண்ண போகிறோம் எல்லாரையும். அப்போது எல்லோரும் ஆனர் பண்ணும்போது முரளி சார், நல்லிக்குப்பு சுவாமி செட்டி சார் எல்லாரும் இங்கே 8 மணிலேருந்து 60 தமிழ் வித்வான், நாதஸ்வர வித்வான், பக்த கோலாகலன் பரனூருக்கு வாசிக்கிற வித்வான்கள் எல்லாமும் ஆனர் பண்ணி நம்ம எல்லாம் ஒன்று தான், சங்கீதத்தால் ஒன்று தான் நிரூபணம் பண்ணக்கூடிய பேனல்ஸ், நாதஸ்வர பேனல்ஸ், தமிழிசை பேனல்ஸ். நெய்வேலி சார் பேச போகிறார், பாரதி ராஜ்குமார் பாரதி சார் பேச போகிறார். எல்லாமே ஆல் த மார்னிங் செஷன்ஸ் ஆர் ஃப்ரீ அண்ட் த ஈவினிங் செஷன்ஸ் எத்தனை பேர் வேணாலும் வாங்கோ, எல்லாரையும் உட்காந்து வைக்கலாம். நீங்கள் இன்றைக்கி திரளாக வந்தவா. அதுக்கு நடுப்புற நான் ஐ ஹாவ் டு தேங்க் வருண பகவான், வாயு பகவான். ஏன்னா என்னமோ புயல் வருதுன்னு புயலாக நீங்கள் எல்லாம் வந்தது தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இத்தனை பேர் நிறைஞ்சு, ஏன்னா நடக்குமா நடக்காதான்னு. ஆனால் எனக்கு கொஞ்சம் கூட டவுட்டே வரல. ஏன்னா எப்போ பெரியவா சொல்லிட்டாலோ, எப்போ குரு கிருப்பை இருக்கோ, எப்போ இது அண்ணானுடைய சங்கல்பமோ, ஸ்ரீ அண்ணாவனுடைய சங்கல்பம், லால்குடி சாரோட சங்கல்பம், பெரியவா சங்கல்பம் இல்லாமல் ஒரு அணு கூட அசையாது. கிருஷ்ணன் சார் சொன்ன மாதிரி ஐ டோட்டலி பிலீவ் தட். காலை எடுத்து வைக்கும்போதே லால்குடி சார், அண்ணா, பெரியவா எல்லாரையும் நினச்சின்னு தான் வெளியில் காலை எடுத்து வைக்கும்போதே, அப்போ கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷன் நடக்கும். அதெல்லாம் ஒரு புயலும் வராது. புயல் வந்தாலும் வராட்டியும் பின்னாடியோ முன்னாடியோ போயிடணும். அந்த மாதிரி முன்னாடி ஏதோ ஒரு சம்திங் கேன்சல் ஆச்சா, எனக்கு பின்னாடி என்ன அப்போது தெரியாது. இன்றைக்கி நடந்துடுது. அதனால் திஸ் சங்கீத சௌஜன்யா, ஐ எம் இண்டெட்டட் டு ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் ஹூ ஹஸ் ஒர்க்ஸ் countless number of hours for this சங்கீத சௌஜன்யா. அண்ட் இது வந்து இந்த சௌஜன்யம் இது ஒரு புக்காவோ, இந்த புக்கை நீங்கள் எல்லாரும் வாங்கணும்னோ அந்த அபிப்பிராயத்திலேயே எழுதப்படலை. இந்த சௌஜன்யம் கம்ப்ளீட்டாக இந்த மியூசிக் ஃபீல்டில் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து தர்மப்படி அந்த பகவானை நோக்கின இந்த பாதையை மாற்றாத தியாகராஜர் புரந்தரதாசர்லாம் எப்படி வழிபட்டார்களோ, நம்ம குரு லால்குடி சார்லாம் எப்படி கற்றுக் கொடுத்தாரோ, காக்கை சிறுகினிலே நந்தலாலான்னு ஒன்று அழுவார். அந்த நந்தலாலான்னு அவர் பாட முடியாது.
அப்போ எங்கள் குழந்தை, நாங்கள்லாம் குழந்தை, தண்ணி வேணுமா, அதை தொண்டை அடிக்கிறதா அப்படின்னு நாங்கள் நினச்சிப்போம். ஆனால் அந்த காக்கை சிறுகு நிலையில் அந்த நந்தலாலாவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவார், அந்த ராகத்தில் அந்த சுவாமியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவார். ஸ்ரீமதி விஜயலட்சுமி அக்கா சொல்லியிருக்கா, வென் வி ஆர் மூவ் டு டியர்ஸ், அந்த ராகத்தினாலேயே அப்படிங்கிறதுனால அழுக வரலாம், இல்லை அதில் ஈவசுதா அப்படிங்கிற அந்த சாகித்யத்தினால அழுக வரலாம், இல்லை அந்த நமக்கு கற்றுக் கொடுத்தாரு லால்குடி சார் அந்த சமயம் அப்படின்னு கற்றுக் கொடுத்த குருவை நினச்சின்னு அழுக வரலாம், இல்லை ஒன்றுமே இல்லை நமக்கு இந்த சஹானாவை கேட்கும்படி பாரத தேசத்தில் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பிறவி கிடச்சிதே அப்படின்னு நினச்சிண்டு அழுக வரலாம். எனிதிங் கேன் மூவ் யூ டு டியர்ஸ். பட் அந்த ஒரு தருவாய் நம்ம பிரம்மத்தை அடைஞ்ச பிரம்மானந்தம், அதுதான் அந்த சௌஜன்யம். சங்கீதத்தால் சௌஜன்யம், இறைவனோட சேர்க்கிற அந்த சௌஜன்யத்தை தான் இந்த புக்கும் இந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டும் 3 days ஃபங்க்ஷனும் த டோட்டல் ஆப்ஜெக்டிவ் இஸ் எல்லாரும் ஒன்றா இருக்கணும். மியூசிக் மட்டும்தான் நம்மளை எல்லாம் ஒன்றா சேர்க்கும். அது ஒரு சேது பந்தனம் பிரிட்ஜ் போல், அந்த பிரிட்ஜில் பயணித்து நம்ம அந்த இறைவனையே அடைவோங்கிற பிரார்த்தனையோடு ஐ எம் எகெயின் தேங்கிங் ஈச் ஒன் ஆஃப் யூ. Dr. Justice Anita Sumant, Professor Sudharani Raghupati, Lalgudi G.J. Krishnan sir, Rajkumar Bharati sir, Neyveli sir, S.R.J.S. Mohandas, my sister Srimati Bharati Thirumagan, Vaiti sir, Murali sir, Nalli sir, Palgat Ram Prasad, Ramachandran IAS mama எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கார் ரைட் ஃப்ரம் த பிகினிங். பிலஹரி ஜி, எவ்ரிபடி, நான் யாராவது விட்டுட்டேன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. எல்லாருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள். இந்த சங்கீத உலகம் மேலும் மேலும் கர்நாடிக் மியூசிக் இஸ் த பெஸ்ட் மியூசிக் இன் த ஹோல் வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட let us present the glory of Indian music and not the dirty picture of Indian music at all. There is no dirtiness. It is a beautiful, pure, perennial, evergreen river. Thank you. We extend a special thanks to all the Rasikas gathered here. விஜயஸ்ரீ மார்கழி வைபவம் 2024. The program is brought to you by Cycle Pure அகர்பத்தி, பிரார்த்தனையின் நறுமணம்.